இந்த செஷனில் வந்து ஸ்டெர்லிங் டெவலப்பர்ஸோட லோகோ எஜுகேஷனல் பர்பஸஸ்க்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாலிகான் டூல் எடுத்துக்கலாம். பாலிகான் இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்க. ரொட்டேட் டூல் எடுத்து 90 டிகிரிக்கு ஓகே பட்டன் மேலே ப்ரெஸ் பண்ணிடுங்க. டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுங்க. இந்த 3 ஆங்கர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கே ப்ரெஸ் பண்ணிட்டு 10 நட்ஜ் வேல்யூஸ் செட் பண்ணுங்க. ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி டவுன் ஆரோ ஒரு தரம் ப்ரெஸ் பண்ணுங்க. போதும். இப்போ வந்து இது விடுத்து மாத்திரம் செட் பண்ணிக்கலாம். இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் வந்து விடுத்து வந்து 120க்கு செட் பண்ணுங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ இங்கே செயின் லிங்க் ஆன் ஆயிருக்கட்டும். இப்போ கண்ட்ரோல் கே ப்ரெஸ் பண்ணிட்டு நட்ஜ் வேல்யூ வந்து 60க்கு செட் பண்ணுங்க. இந்த இடத்துல ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ரைட் ஆரோ 2 தரம் ப்ரெஸ் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட் வி ஷேப்பில் பிளேஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரோக் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த சென்டரில் உள்ளதை செலக்ட் பண்ணி அதை லாக் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிக்கோங்க பாட்டமுக்கு. இந்த ட்ரிக்கு நீங்கள் கவனிங்க. ஆல்ட் ப்ளஸ் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இந்த இடத்துக்கு இந்த பேஸுக்கு நீங்கள் இதை பொசிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். இந்த 2 ஸ்ட்ரோக்கையும் செலக்ட் பண்ணிவிட்டு பாத் ஃபைண்டரில் வந்து ஹைட் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணுங்க, காப்பி பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு காப்பி பண்ண வேல்யூவை வந்து பேஸ்ட் பண்ணுங்க. என்டர். இப்போ இந்த ஸ்ட்ரோக் 2ஐயும் டிலீட் பண்ணிடுவோம். இந்த 2ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு டாப் ஆரோ ஒரு தரம் ப்ரெஸ் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. இப்போ வந்து கலரை வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து இந்த பாகத்தை கட் பண்ணுங்க. அப்புறம் அதே இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் எஃப். அதே மாதிரி இதையும் ரிப்பீட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எக்ஸ், கண்ட்ரோல் எஃப். அதே மாதிரி இந்த 2 ஆங்கர் பாயிண்ட்டை கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் எஃப். இப்போ வந்து இந்த போர்ஷனை செலக்ட் பண்ணி ஐட்ராப்பர் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஐட்ராப்பரில் இருக்கும்போதே டெம்பரரியாக வந்து கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணுங்க. செலெக்ஷன் டூல் வந்து ஆக்டிவ் ஆகும். இதை சென்ட் பேக் பண்ணிடலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர், இந்த போர்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர், இந்த போர்ஷனை செலக்ட் பண்ணி இது, அதே மாதிரி இதுவும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்யூரேட்டாக 100% ஸ்டெர்லிங்கோட லோகோ வந்து பர்ஃபெக்டாக பிளேஸ் ஆகிருக்கு. ஆல்ரைட், இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோவை பார்த்துட்டு கற்றுக்கோங்க.